கண்டிப்பா. விருச்சகத்த பொறுத்தளவுல இயல்பிலேயே இவங்கள சுத்தி நெகட்டிவ் தான் இருக்கும். அடுத்து இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட தொழில் யாராவது பண்ணுறாங்க, குழந்தைகளுடைய பொம்மையாக இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், குரு பார்க்குறாரு. தொழிலில் நெருக்கடிகள் இருந்தாலும், தொழிலில் கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்தாலும், மேம் அவங்க யார்கிட்ட விலகி இருந்தால் நல்லது விருச்சிக ராசி? உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக கமெண்ட் கொடுத்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய உங்களுக்கு வந்து இந்த 12 ராசிக்கும் நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்க, அதனால் எங்கள் ராசிக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, நல்ல பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னா, குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசார பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் 12 ராசியில் எத்தனை பேருக்கு நல்லது, எத்தனை பேருக்கு கெட்டது வரப்போகுது, பாசிட்டிவ் யாராக இருக்குது, நெகட்டிவ் யாராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நெகட்டிவ்னு பயந்துடாதீங்க. நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க நம்ம ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவரை தான் சந்திக்க போகிறோம். அதாவது அவங்க வந்து ஜோதிட ஆசிரியர். அதாவது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கவங்க ஆசை, என் ஜாதகத்தை நான் பார்க்கணும், எப்படி இருக்குது, என்ன பரிகாரம் எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆசை இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், கிளாஸ்க்கும் போகலாம். ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. வாங்க எல்லாருமே கற்றுக்கோங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை, உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து குரு அதிசார பயிற்சியோட 12 ராசிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சே மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் மேம். இப்போது குரு அதிசார பயிற்சி அது எப்போ வருது, அதில் இந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நல்லது, எவ்வளோ கெட்டது? கெட்டது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கெட்டது வந்தாலும் தான் நீங்கள் நிறைய பரிகாரத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி? கண்டிப்பாக அதிசாரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு இயல்பான ஒரு 100 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த அதிசாரம்ங்கிறது 140 ஸ்பீடில் போகிறது. ஐயோ, அவ்வளோ வேகமாக அடுத்த ராசிக்கு மாறிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து அதிசாரம் விரைவாக, ஏன்னா ஒரு வருஷம் ஒரு குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம், ஆனால் அந்த ஒரு வருடம் முடிவதற்கு முன்பாகவே கொஞ்சம் தன்னுடைய சுழற்சியை வேகப்படுத்தி அடுத்த ராசிக்கு மாறுறது தான் அதிசாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்திற்கு எப்போ ஏற்படுதுன்னா அக்டோபர் 31 ஏற்படுது. அக்டோபர் 31. இந்த அக்டோபர் 31லேருந்து நவம்பர் முழுமையாக இருக்குது. டிசம்பர் 13லேயே திரும்ப வக்கரமாகி திரும்ப கடகத்துக்குள்ளேயே வந்துடுவார். அப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போக போகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிற மாதிரி சடனாக ஒரு வேகமாக போய் பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பயிற்சிங்கிறது முறையாக வரும். அப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே கூடி போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அதிசாரம் வேகமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவருடைய நகர்வு இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளை தரும், ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை தரும். சரி, உலகத்தில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரப்போகுதுன்னா, சடனாக ஒரு தங்கம் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள், ஏன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது தங்கம், கோல்டில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த குருனாவே ஆலயங்களில் குருமார்கள் சொல்லி கொடுக்குறவங்க, வேத விற்பனர்கள், இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றமாகவே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டுக்கு குரு மாறுறார். அதனால ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அழகாக, அதாவது மக்களுக்கு புரிகிற, பயந்துட்டு இருப்பாங்கல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நெகட்டிவே இல்லையாங்க, எல்லாருக்குமே பாசிட்டிவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த 12 ராசியும் பார்க்கலாம். அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது மேம் இந்த குரு அதிசார பயிற்சி? அவங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது, எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது? கண்டிப்பாக விருச்சகத்தை பொறுத்தளவில் இயல்பிலேயே இவங்களை சுற்றி நெகட்டிவ் தான் இருக்கும். இவங்க என்னதான் பாசிட்டிவாக இருக்கணும்னு முயற்சி பண்ணினாலும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களே இவங்களுக்கு நெகட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ரொம்ப போராடும். இப்போ அந்த போராட்டத்துக்கெல்லாம் சிகரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அதிசாரம் என்ன பண்ணுது, 10ஆம் இடத்திற்கே குரு அதிசாரமாகிறார். அப்போ தொழில் சார்ந்த நெருக்கடிகளை இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ தொழில் சார்ந்த முயற்சிகளில், தொழில் சார்ந்த முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10ல் அதிசாரமாக இருக்கும். திடீர்னு வேலையை விட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வேலை இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. அதுவும் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அது பிரச்சனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட தொழில் யாராவது பண்ணுறாங்க, குழந்தைகளுடைய பொம்மையாக இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டங்களாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு பிடித்தமானதுன்னு ஏதாவது பண்ணுறாங்க, இல்லை குழந்தைகள் நல்ல மருத்துவராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து இவங்களுக்கு பொதுவாக இவங்களுக்கு வருமானங்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பார்க்குறாரு, தொழிலில் நெருக்கடிகள் இருந்தாலும், தொழிலில் கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்தாலும் வருமானம் சிறப்படையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த வகையில் இவங்க கொஞ்சம் சந்தோஷப்படலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் கையில் காசு புழங்கிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம் எப்போதுமே குரு தனாதிபதியாகவே இருக்கிறதுனால பெரும் தனத்தை கையாளக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு. இவங்க ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்காங்க, இல்லை பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எப்போதுமே பெரும் தனத்தை அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு விருச்சகத்துக்கு மட்டும் அது ஒரு கொடுப்பினைன்னு கூட சொல்லலாம். குரு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விருச்சகத்தை பொறுத்தளவில் நல்லா இருக்கு. ஆமாம். அடுத்து அவங்களுடைய கம்யூனிகேஷன், போட்டித் தேர்வுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரம் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் இருக்காது. அதனால் கொஞ்சம் கூடுதலாக நம்ம கவனித்து படிக்கக்கூடிய ஒரு நேரமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுக்கு இப்போது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குறாங்கன்னா அதற்கான நேரம் இப்போ நல்லா இருக்குது. நல்ல சொத்துக்கள் ஏதாவது வாங்குறாங்க, இல்லை கூட்டாக ஏதாவது பிஸ்னஸில் ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னா அதுக்காக அவங்க எஃபெக்ட் போடலாம். அதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இப்போ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவங்களுடைய குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளில் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஹெல்த்தில் ஏதாவது ஒரு சில இஷ்யூ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, மருத்துவ செலவுகள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை பொறுத்தளவில் திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு பரவாயில்லை. அதே சமயத்தில் திருமணத்தில் ஒன்றும் பெரிய அளவில் தடைகள் அப்படிங்கிறது எதுவும் ஏற்படாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களாகவே எனக்கு வேலை முக்கியம், தொழில் முக்கியம், எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, அதனால் அதற்கெல்லாம் அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி எண்ண ஓட்டத்தில் இருக்காங்கன்னா அது கொஞ்சம் இப்போ மாற்றிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நேரம் வரும்போது பண்ணிடணும் கண்டிப்பாக. மற்றபடி இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. நம்ம அவங்க யார்கிட்ட விலகி இருந்தால் நல்லது? விருச்சிக ராசி இளைய சகோதரத்துக்கிட்ட விலகி இருக்கணும். மாமனார்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனவங்களுக்கு மாமனார்கிட்ட இருந்து கொஞ்சம் அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க வேண்டாம். இல்லை அவர் கூட சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள விரிசல்கள் பூசல்கள் வரும். அதனால் ஏதாவது கூட குறையனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறத புத்திசாலித்தனம். ஏதோ பரிகாரம் இருக்கா மேம்? கண்டிப்பாக பரிகாரம் பண்ணியே ஆகணும். இவங்க எப்போதுமே உங்கள் தொழில் ஸ்தாபனத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் எந்த கோவில் இருந்தாலும் அதில் ஒரு நிமிஷம் நின்று மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போங்க. அது அவங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஏன்னா அதிசாரங்கிறது குறுகிய காலங்கள் தான். அதனால தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வேறு பெரிய அளவு பரிகாரங்களை நம்ம சொல்லலை. இந்த 1.5 மாதத்துக்கு இதை மட்டும் கடைபிடிச்சாலே போதும். அவங்களுக்கு இந்த படிப்பெல்லாம் எப்படி இருக்குது மேம்? இந்த விருச்சிக ராசிக்கு படிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. போட்டித் தேர்வு தான் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமே தவிர படிப்பு பொறுத்தளவில் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படிப்பு ஸ்தானத்தையும் குரு பார்த்துடுறாரு. அப்போ படிப்பு ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைகளுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா இப்போ வேண்டாம், கொஞ்சம் டிலே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். மேம் இப்போ இந்த 1 மாதத்தில் கற்றுக்கலான்னு சொன்னீங்களே, அந்த 1 மாதத்தில் என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க மேம்? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம். இந்த காருக்கு நம்ம மெக்கானிக் கற்றுக்கணுமா இல்லை ஓட்ட தெரியணுமா? ஓட்ட தான் தெரியணும். ஓட்ட தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும். பெரிய விஷயம் மேம் இது. ஏன்னா அதுக்கு மேலே ஏற்படக்கூடியதை அதை ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஜென்ரலாக இது எனக்கு ஏபிசிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்.
அதை ரன் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும். காற்று குறைவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஓட்ட தெரிஞ்சால் போதும். அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நாங்கள் பேசிக் கிளாஸில் கற்றுக் கொடுத்துருவோம். ரொம்ப அருமையாக ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன். கரெக்டாக ஜாதகத்தை பற்றி கேட்டால் கார் ஓட்டுறதே சொல்லி அருமையாக சொல்லிட்டாங்க எங்கள் மேம். சொல்யூஷன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன். உண்மையாகவேங்க, நமக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் முதல்ல போதும்ல, அதே மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சாலே போதும். வாங்க கற்றுக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே மாதத்தில். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. சாந்தி தேவி மேமை வந்து நீங்கள் நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை என்ன இதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அழகாக அதுக்கான சொல்யூஷன், பரிகாரம் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் நானே ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரியப்படுறீங்களா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக கற்றுக்கோங்க. மேம் 1 மாதத்தில் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரே மாதம்தாங்க ஜாதகம், ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம். வாங்க கற்றுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.